என்கிறதான சபை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்கமு என்றால் உயர்வு, அல்லாவிட்டால் கல்யாணம் என்று அர்த்தம். இந்த பெர்கமு என்கிறதான இடத்தில்தான் தோல் சுருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நாட்களில் பேப்பர்ல எழுதல. எதுல தான் எழுதுனாங்க? தோல் சுருளில் எழுதப்பட்டாங்க. அந்த எழுதப்படுகிற தோல் சுருள் கண்டுபிடிக்கப்பட்டதான இடம் இந்த பெர்கமு என்கிறதான இடத்துல. இயேசு இந்த சபைக்கு எப்படி வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னா எதை தூக்கிடுவோம்? சொல்ல மாட்டேங்கிங்களே. கேட்கலன்னா எதை தூக்கிடுவோம்? கம்பு. அதே போல சபைக்கு சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கலன்னு ஆண்டவர் இப்ப எதை தூக்கிட்டாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே. நடைமுறை வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்காதனால கர்த்தர் இப்ப எதை கையில வச்சிருக்காரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. அப்ப அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அந்த பட்டயம் என்ன செய்யும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும். அப்போ இருபுறமும் இந்த அடிக்கடி நான் வருஷத்துக்கு ஒருக்கா பணத்தொழில் செய்கிறவங்களுடைய வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். அந்த பண தொழில் செய்கிறதான நாளில் அவங்க அந்த ஓலையில் இருக்கிறதான கருக்கு தானே நினச்சது, கருக்கை கீழே போடுவாங்க. அவங்க தைரியமாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. என்னையால தைரியமாக பிடிக்க முடியாது. கருக்கு என்ன செஞ்சிடும்? கருக்கு என்ன செய்யும்? கிழிச்சிரும், அதுகிட்ட குத்தும். அப்போ அந்த கருக்கை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அதை பிடிச்சாலே நம்முடைய கைக்கு என்னது ஆபத்து என்ன செய்கிறது இருக்கு. ஆனா அவங்க பழக்குவிக்கப்பட்டவங்களுடைய கையில இருக்கும்போது அவங்களுக்கு ஆபத்து இல்லை. அதே போல தேவனுடைய வசனத்துல நாம் நன்றாய் பழகிவிட்டோம்னா தேவனுடைய வசனம் நமக்கு ஆபத்து அல்ல, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வசனத்தில் நாம் பழக்குவிக்கப்படவில்லை என்றால் அது நமக்கு ஆபத்து. என்ன ஆபத்துனா, வருகைக்கு போக முடியாது. வருகைக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. வருகைக்கு போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை சொல்லுகிறதாவது. இந்த கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும்னா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது எப்படி இருக்கு? ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது செய்கிறதான காரியம் என்ன? ஒன்று, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். இப்போ நீங்க மட்டன் கடைக்கு போனீங்கன்னா அங்க எலும்பை தனியா எடுத்துருவா, சதையை தனியா எடுத்துருவா. இன்னும் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு போயிடுச்சுன்னா ஊன் ஆம்லேட்டு போட்டு கொடுப்பானா. அந்த எலும்புக்குள்ள இருக்கிறத எடுத்து நினைச்சுவான். அப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்களா? ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போய் தானே சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலும்புக்குள்ள இருக்கிறதான அந்த ஊன். சில வீட்டில் இந்த மட்டன் வச்சதுக்கு அப்புறம் அவங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்க? அந்த எலும்பை பூண்டு உரிவாங்க. அது உள்ள என்ன செஞ்சிடும்? அது ஒரு டேஸ்ட். அதையும் வகையேற்கிறதான ஒரு பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவையும் ஆவிகளையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, வேறு வேறா பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
இருதயத்துடைய யோசனை. உங்க யோசனை எனக்கு தெரியாது, ஏன் யோசனை உங்களுக்கு தெரியாது, ஏன் நினைவு உங்களுக்கு தெரியாது, உங்கள் நினைவு எனக்கு தெரியாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வகையாய் கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல நினைவில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகள் நமக்கு தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. அவர் எவ்வளவுதான் நம்மை வகையறுத்தாலும் நம்மை நன்மையாய் என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். நன்மையாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். ஆகையினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, தேவனுடைய பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, அங்க தேவன் அந்த சபையை குறித்து அறிந்திருந்த 3 காரியங்கள், 4 காரியங்கள். உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். வாசியுங்க. உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். 2வது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், 3வது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், 4வது, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருப்பதையும் நான் என்ன செய்திருக்கிறேன். 4 காரியங்கள். எல்லா சபைகளுக்கும் பொதுவாய் சொல்லும்போது உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதுக்கு அப்புறம்தான் அந்த சபையில காணப்படுகிறதான குணங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று சொல்கிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறாய். இன்னைக்கு நம்ம அப்படிதான் குடியிருக்கிறோம். இன்னைக்கு பொதுவா எடுத்துக்கிட்டா தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எதன் மத்தியில தான் குடியிருக்கிறோம், விக்கிரக ஆராதனைக்கு மத்தியில தான் என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், அந்த இடத்துக்கு நம்ம போன உடனே அங்க விக்கிரக ஆராதனை இருக்காது, சாத்தானுடைய இடமும் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. சாத்தானுடைய இடம் இல்லாமல் நாம் கர்த்தரை ஆராதிப்பிக்கிறதான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் 24 மணி நேரமும் அல்லும் பகலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. அங்க ராப்பகல் இராது, அங்க என்னது கிடையாது, ராப்பகல் இராது. அங்க எந்த விதமான சத்ருவின் ஈன கிரியைகளும் அங்க என்ன செய்யாது, இராது. வேதம் சொல்கிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்திலேயே நீ என்ன செய்கிறாய், குடியிருக்கிறாய். 2வது, என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. எவ்வளவுதான் எத்தனை பேர் நமக்கு விரோதமா இருந்தாலும் நாம் யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம், சொல்ல மாட்டேங்களா? யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறோம். இயேசு ராஜாவை பற்றி கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ சம்பவங்கள் வரும், எத்தனையோ சூழ்நிலைமைக்கு வரும், மைண்டை கெடுக்கும், இருதயத்தை கெடுக்கும், சூழ்நிலைமை எல்லாத்தையும் கெடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும், எல்லாம் கெடுக்கும். ஆனா அவைகள் மத்தியில நாம் பற்றி கொண்டு இருப்பது யாரை தான் பற்றி கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் என்ன செய்வீர். அப்ப அந்த பூரண சமாதானம் நமக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவரை நாம் பற்றி என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவரை பற்றி இருந்தா பூரண சமாதானம் வரும். பூரண சமாதானம் இருந்தா அங்க குழப்பம் இருக்காது. அல்லேலூயா. அங்க என்னது இருக்காது, குழப்பம் இருக்குன்னா அங்க பூரண சமாதானம் இல்லை. நீங்க ஆண்டவரை இன்னும் சரியா என்ன செய்யல, பற்றி கொள்ள முடியவில்லை. 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே நேரிட்டாலும் அந்திப்பா என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷனை அவர்கள் இரத்த சாட்சியாய் என்ன செய்கிறார்கள், கொல்லப்படுகிறதான ஒரு சம்பவம். எத்தனையோ இரத்த சாட்சிகள் இருக்கு. அதுல ஏன் அந்திப்பாவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் அவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்னான். அவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காக என்ன செய்தான், நின்னான். இரத்த சாட்சியாய் மரித்தான். மரித்த போதிலையும் அந்த சபை விசுவாசத்தை என்ன செய்யல, மறுதலிக்கல. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் நடந்தாலும் எவைகள் நடைபெறாமல் போனாலும் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும், கடைசி வரைக்கும். விசுவாசத்துக்கு ஒரு டெபினிஷன் சொல்லுவேன்னா அதை கண்ணால பார்க்க முடியாது.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை குறித்ததான டெபினிஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களின் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நல்ல வீடை தருவார், நல்ல காரை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார், நல்ல மருமக்கமார்களை தருவார், நல்ல மனைவியை தருவார், நல்ல புருஷனை தருவார். இதெல்லாம் நம்பப்படாதவைகளில் நம்பப்படுகிறவைகளில் உறுதியாய் நம்பப்படாதவைகள் அல்ல. இவையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நம்பிக்கையோட என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். காணல. இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்துல காணலன்னு சொல்ல முடியாது. காணல, அதுதான் கரெக்ட். காணல, நம்முடைய கண்ணால காணல, ஆனா கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. யார் செய்கிறார்? அப்ப அந்த விசுவாசத்தை நாம் மறுதலிக்க கூடாது. விசுவாச மறுதலிப்பு நமக்குள்ள வந்துட்டுனா நாம் கர்த்தரை விட்டு தூர போயிட்டோம்னு அர்த்தம். விசுவாசத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்க கூடாது. விசுவாசத்தை மறுதலியாதபடி அந்த விசுவாசத்திலே நிலை நிற்க வேண்டும். இயேசுநாதர் யாருக்கு சுகம் கொடுத்தாலும் அவர் சொல்கிறதான ஒரே ஒரு வார்த்தை, அந்த அந்த சுவிசேஷத்தை நல்லா வாசித்து பாருங்க. அதுல இயேசு சொல்கிறதான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உன் விசுவாசம், ஜெபிக்கிற என் விசுவாசம் அல்ல, பலவீனமாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும் வேண்டும் என்றால் அப் டு யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ. உன் வேதனை நீங்கி, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா விசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 5 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்னியோ, வியாதியோ, வறுமையோ, ஜீவனோ மரணமோ, எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதிருப்பது என்று நான் நம்பி இருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் அவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். அவ்வளவு விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்து? எதுவானாலும் சரி பரவாயில்லை, எதுவானாலும் சரி பரவாயில்லை, எதுவானாலும் சரி, எல்லாம் நம்மளை டேமேஜ் பண்ணதான் செய்து, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நொறுக்கதான் செய்து. நொறுக்கினாலும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் இதுவரைக்கும் மறுதலிக்கல. அப்படி நாம் மறுதலிக்கலன்னு சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு 4 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். 2 கரங்களை உயர்த்தி 4 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாம் மறுதலிக்கல. அல்லேலூயா. எத்தனையோ நெகட்டிவான எதிர்முறையான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த அந்திப்பாய் என்பவன் நினைச்சு பார்த்தானா, நான் இரத்த சாட்சியாய் மறிப்பேன் என்று நினைத்து பார்த்தானா? நினைக்கல. அந்த சபை நினைத்து பார்த்தியா? நினைக்கல. அவன் இரத்த சாட்சியாய் என்ன செய்தான்? மறித்தான். இப்படியெல்லாம் நடந்தும் அந்த சபை யாரை மறுதலிக்கல? யாரை மறுதலிக்கல? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான வார்த்தை என்னன்னா, சூழ்நிலைமைகள் நமக்கு சாதகமாக இருந்தாலும், சூழ்நிலைமைகள் நமக்கு எதிர்முறையாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தை நினைச்சக்கூடாது, விட்டுறவும் கூடாது, மறுதலிக்க கூடாது, மறுதலிக்கவும் கூடாது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஒரு லேண்ட் வாங்குவதற்காக அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒருவரிடத்துல சொல்லி அந்த லேண்டை போய் பார்த்தாச்சு, அந்த வீடை போய் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லேண்டு கார்ட்ட போய் பேசும்போது, இன்னார் உங்களுக்காக தான் பேசுனாங்க அப்படிங்கும்போது அன்னாரை எனக்கு தெரியாதுன்ட்டார். அன்னாரே எனக்கு என்ன செய்யாது? தெரியாதுன்ட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு நான் சொல்ற சம்பவம் இந்த சபையில நடந்ததான காரியம். அப்போ ஈஸியா என்ன செஞ்சிட்டாங்க?
ஈஸியா என்ன செஞ்சிட்டாங்க? மறுதலிச்சிட்டாங்க. மறுதலிக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பேதுரு மறுதலித்தான், ஆனா மறுபடி மனநொந்து என்ன செய்தான்? முட்டிட்டு குனிகிறதை பார்க்கலாம், முட்டாம சாதாரணமா நடக்கிறது மண்டைக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் முட்டிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. முட்டாம நிமிர்ந்துட்டு போறது. விசுவாசத்தை மறுதலிக்கவே கூடாது. விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? இங்க விட்டோம்னா அங்க போய் இருப்போம். புரியாதா உங்களுக்கு? இங்க விட்டோம்னா அங்க போய் என்ன செய்வோம்? இருப்போம். அதான் விசுவாசம். என்ன சூழ்நிலைமை வந்தாலும் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். இந்த இயேசு தான் என்னை 1000 வருடம் அவரோடு கூட வச்சு என்னை சந்தோஷமாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. சரி, இந்த சபையில் காணப்பட்ட குறைகள் என்ன? ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை பாடுதாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா இந்த சபைக்குள்ள 2 குறை இருக்கிறது. 2 காரியமும் ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஒன்று, விக்கிரகங்களுக்கு வாசிமா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான. ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல். அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க, சபைக்குள்ள இருக்கிறாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல், அது ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். எத்தனையோ காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லதான் செய்தேன். ஆண்டவர் இன்னும் நம்ம மேல கிருபையா இருக்கிறாருன்னா ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அந்த இடத்துக்கு போகவும் கூடாது. ஏன்னா இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும் போது கர்த்தருடைய கோபம் நம்முடைய குடும்பத்தின் மேல, நம் மேல வருகிறதா இருக்கிறது. ஏன்னா இப்போ சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சபையார் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லாமல் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க யார் தான் அந்த உபதேசத்தை கொடுக்கிறா? இந்த பெருக்கமு சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பீலையாமுடைய உபதேசத்தை கைக்கொள்கிறவர்கள். அந்த வசனம் அப்படி இருக்கா இல்லையா? பீலையாமுடைய உபதேசத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பீலையாம் 2 உபதேசத்தை தான் கொடுத்தான். பீலையாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. நன்றா என்னை கவனிக்க வேண்டும். நீங்க ஜெயம் எடுக்கணும்னா இந்த காரியத்துல கரெக்டா இருக்கணும். பீலையாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்ன அப்படியே நடக்கொண்டு தான் பாலாக்கு கூப்பிட்டு 3-4 இடங்கள்ல பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக என்ன செய்யப்பட்டான்? அழைக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை அவனால என்ன செய்ய முடியல? சபிக்க முடியல. கடைசியாய் ஒரு வார்த்தையை 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது, இப்ப பீலையாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆசீர்வதிக்க போற? கர்த்தர் ஆசீர்வதிப்பதுதான் இவர்களுக்கு பிரியம் என்பதை பீலையாம் என்ன செஞ்சிட்டான்? இந்த சபையில இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்பதை தேவனை அறிந்திருக்கிறார், நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பீலையாம் இப்ப கண்டுட்டான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. அதுதான் யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டாச்சு. கண்டதுக்கு அப்புறம் சத்தம் கட்டாம என்ன செஞ்சிருக்கணும்? சொல்ல மாட்டேங்கல, சத்தம் கட்டாம என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். 2 காரியத்தை அவன் சொல்லுதான். 25ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன ஆலோசனையை கொடுக்கிறான்னு பாருங்க. சபைக்குள்ள இருந்து
சிலர் இப்படி தேவையில்லாத ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஞானமா என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ஏன் சபைக்கு என்னாகமம், நான் என்ன சொல்லிட்டேன், லேவியராகமம்ட்டேன்னா என்னாகமம் 25ஆம் அதிகாரம். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அங்க இந்த பீலையாம் தன் இடத்திற்கு திரும்பி போவதற்கு முன்பு அந்த பாலாக்கு சொல்லுதான், பாலாக்கினுடைய ஜனங்கள் மத்தியில் அவன் சொல்லுதான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ இதுக்கு கூப்பிடுப்பா, அவங்க ஈஸியாக செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. சில நேரத்தில் சாத்தான் அப்படிதான் நம்மளை ஈஸியாக கூப்பிடு, ஆசீர்வாதத்தை கண்ணுக்கு முன்னால் வச்சு விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய காரியத்தை கண்ணுக்கு முன்னால் வச்சு கூப்பிடுவான். ரொம்ப ஞானமாக இருந்துக்கிட வேண்டும். அல்லேலூயா. 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து இப்ப யாரு, சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் போய் என்ன செய்து புசித்து, அதை தேவன் என்ன செய்கிறாரு, வெறுக்கிறார். புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கோபம் வருவதற்கு காரணம் என்ன? நான் நினைத்த அளவுக்கு ஜெயமாய் மேல போக கூடாதபடி நாம் ஒரே நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்தல், புசித்தல். அது தேவனுக்கு ரொம்ப கோபத்தை எழுப்பும். பாஸ்டர், ஆசீர்வாதத்துக்காக தானே நாங்கள் வந்தோம், எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுவின் ராஜ்யத்தில் போய் நிற்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கோபம் நம்மேல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலையும் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்துட்டோம்னா அதற்கு நாம் விலகிதான் என்ன செய்யணும். ரட்சிக்கப்பட்டு இந்த வேத புஸ்தகத்தை தூக்குனதற்கு பின்பு அந்த இடத்துல போய் நாம் என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. ஒரு அம்மா அவர்களுடைய மருமகளை குறித்து ஒரு நல்ல சாட்சி. அவர்கள் மரித்து விட்டார்கள். மரிப்பதற்கு முன்பு அவர்கள் கொடுத்த ஒரு நல்ல சாட்சி. அது அப்படியே தான் இருந்துச்சு. ஐயா, இவ உங்களை கண்டா ஸ்தோத்திரம் ஐயா, ஆனா தேவையில்லாத கோயிலில் போய் தேவையில்லாத காரியத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவா, வந்துருவா. எனக்கு நம்ப முடியல. அது பின் நாட்களில் பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மா சொன்னது, அவர்கள் செய்ததெல்லாம் சரியா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கோபம் நம்மளை விட்டு நீங்கணும்னா நம்ம விலகக்கூடியதற்கு என்ன செய்யணும், விலகணும். கர்த்தருடைய கோபம் இங்கே என்ன செய்தது, மூண்டது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான ஒரு பிரமாணமே என்னவென்றால், விக்கிரக ஆராதனைக்கு நாம் என்ன செய்யணும், விலகிதான் இருக்கும். விக்கிரக ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு போய் இந்த இது கொடுக்கறது, அது என்னது, வரி கொடுக்கறது தப்பு. வரி கொடுக்கிறது அந்த மார்க்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட நம்மளை உட்கார வைக்க போறார். யாரோடு கூட? அவரோடு கூட என்ன செய்ய போகிறார், உட்கார வைக்க போறார். அப்போ அவரோடு கூட இருக்கணும்னா நாம் எந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைட், ஒரு தகுதி ஆக்கப்பட வேண்டும். அந்த தகுதியில ஒண்ணுதான் இவைகளுக்கு நாம் என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். சார், இப்போ யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆதி நாட்கள்ல புறஜாதியர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லும் போது அந்த சபையினுடைய போதகராய் இருக்கிறதான யாக்கோபு எருசலேம் சபையில எழுமின்னு சொல்றான், ஏப்பா இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம் நம்மளோடு கூட என்ன செய்யட்டும், போகட்டும். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்தவர்கள் 4 காரியத்திற்கு மட்டும் என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அவைகள் என்ன?
வாசியுங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் வாசியுங்க. ஏதாவது ஒரு பகுதியை வாசித்த கூட போதும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியான யாவைகளையும் அசுசியான யாவையும் வேசித்தனத்திற்கும் பாருங்க. முதலாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அசுசியான காரியத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும்? விலகி இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதான அந்த காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. அங்கே பெரிய டிஸ்கஷன் நடக்கு. அந்த டிஸ்கஷன்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளான 21 25 எடுத்துக்கிடுங்களா, அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல், இந்த பாரம்பரியத்தெல்லாம் கை கொள்ளக்கூடாது. ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பாரம்பரியம் நினைச்சக்கூடாது. நான் நற்கருணை ஆராதனைக்கு வரும்போது நற்கருணை ஆராதனை ஆரம்பத்திலேயே சொல்லுவேன், இதை ஒரு சடங்காச்சாரத்துக்காக நம்ம பயன்படுத்தவில்லை. நாம் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணி இணைவதற்காக. அப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தம். பிரஜாதியான விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும். எதற்கு படைத்தது சொல்ல மாட்டீங்களா? எதற்கு படைத்தது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. ஒரு தேங்காய் சில்லு தானே, அது என்னது, ஏதோ ஒரு ராத்திரிக்கு கொஞ்சம் பயிர் தானே வச்சு கொடுக்குறாங்க. அவங்க வருத்தப்படுவாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வருமைங்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டுல தேவனாகிய கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறதான ஒரு நிபந்தனை, ஒன்று விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளுக்கும், ரெண்டாவது ரத்தம் சாப்பிடக்கூடாது. ரத்தம் நினைச்சக்கூடாது. அந்த ரத்தம் வாங்கிட்டு வந்து விரட்டி நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ரத்தத்திற்கும், மூன்றாவது நெருங்குண்டு தானா செத்து கிடக்கல, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரி, நான்காவது வேசித்தனத்திற்கும் விலை இருக்க வேண்டுமே என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவைகளுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். இன்னும் நீங்க 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் இதை குறித்து சொல்லும்போது சொல்லிட்டு சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 28 29 சொல்லப்பட்டிருக்கிறது. 29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பாருங்க, பரிசுத்த ஆவிக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நலமானது என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? விலகி இருக்க. இதுவரைக்கும் போனது போட்டோம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். அடிக்கடி ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். போனது போகட்டுங்கிற லெவலுக்கு வரக்கூடாது. இயேசுநாதருடைய வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. ஆனால் தனக்கு ஆண்டவர் சொல்றாரு, சபையும் சபையாரும் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கணும். இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எதற்கு விலக்கி? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், கடைசி வசனம், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. யாருக்கு சொல்றாரு? சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. இப்ப நீங்க நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்கீங்களே. சிலர் வாயே திறக்க மாட்டேங்க. நம்ம எல்லாரும் இப்ப எங்க தான் இருக்கிறோம்? சபையில் இருக்கிறோம். சபையில் இருக்கிற பிள்ளைகள் இவைகளுக்கு என்ன செய்யணும்? அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் என்ன செய்யும்? இருக்கும். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம் பண்ணுதல். வேசித்தனம் பண்ணுதல் இன்னைக்கு உலகத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாவமா இருக்கிறது. பாவமா என்ன செய்கிறது?
இருக்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு சகோதரியும் எந்த ஒரு சகோதரன் வண்டியிலே ஏறி போகக்கூடாது. எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியை ஒன் ஸ்டேஜுக்கு ஈக்குவலான யாரையும் ஏற்றிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பெண்கள் போக வேண்டுமா, உங்களுடைய ஹஸ்பண்டோட போங்க, உங்க பையங்களோட உங்களுடைய பிள்ளைகளோட போங்க, ஈவன் உங்க மச்சாங்க கூட கூட போகாதீங்க. ஆமா, என்னடா பாசிட்டிவ்ல கண்டிப்பா சொல்றாருண்டு, நோவா காலத்தில் நடந்தது போல என்ன செய்யும், நடக்கும். என்ன செய்ய, ஆண்டவர் உங்களை பெண்களா பிறக்க வச்சுட்டாரு. நடந்து போங்க, ஒரு ஆட்டோல போங்க, அல்லாட்ட நீங்க வண்டியை ஓட்டுங்க. நீங்க வண்டி ஓட்டிட்டு போனா யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்ல. ஏதாவது வண்டியில ஏறி போயாச்சுன்னா கண்ணு ஒரு மாதிரி என்ன செய்யும், சொல்ல மாட்டேங்கிங்களே. நீங்க பாக்குறத பார்த்தா நான் தவறுதலா சொல்ற மாதிரில என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மன்னிச்சுட்டு. நான் வேத வசனத்தை சொல்றேன், வேத வசனத்தை சொல்றேன். வேத வசனத்தை என்ன செய்ய, உங்க அப்பா அம்மாவோட போங்க, உங்க அப்பா கூட போங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, காலம் பொல்லாதவைகள் ஆனதபடியினால் எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிக்கணுமோ அவ்வளவு பரிசுத்தமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் என்ன செய்யட்டும், அசுத்தமானவர்கள் இன்னும் என்ன செய்யட்டும். அசுத்தமானவர்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பரிசுத்தவான்களை பார்க்கவில்லை. அநீதி செய்கிறவர்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீதி செய்கிறவர்களை என்ன செய்யல, பார்க்கல. ஆகையினால அதுதான் பீலையாமுடைய உபதேசம். இந்த உபதேசத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். கர்த்தர் இதை என்ன செய்கிறாரா, சொல்ல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இதை என்ன செய்கிறாரா, வெறுக்கிறார். இந்த அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாத்தையும் பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பார்வை, எண்ணம், சிந்தனை வித்தியாசமா போகுதுன்னா ஆமேன் கர்த்தாவேன்னு போட்டு என் ஆத்மாவை போட்டு அந்த இடத்தை விட்டு விலகிடணும். ஒரு சிலருக்கு தான் அல்லேலியா வருது, ஒரு சிலருக்கு வரமாட்டேக்கு. ஏன் வரமாட்டேக்கு எனக்கு தெரியல. பார்வை வித்தியாசமா இருக்கு, எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கு, யோசனைகள் வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்ட்டு தோப்புக்காரணம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேசித்தனத்தை குறித்து அவ்வளவு தூரமாய் எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையும் யாரு தான் கொடுத்தா, ஒரு தீர்க்கதரிசி தான் என்ன செய்தா, சொல்லுதா. அப்போ அந்த சபை பரிசுத்தமாக்கப்படக்கூடாதபடிக்கு உங்களோடு பழகின சில நபர்கள் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வார்கள், அதெல்லாம் கேட்கக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின்படி நடக்கிற உத்தமமா இருக்கத்தா பாக்கியவான்கள், அவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய கொள்கை என்ன, அதையும் கர்த்தர் வெறுக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, தான் தேவனுடைய பிள்ளை என்ற பரிசுத்தமான அடையாளத்தை இழக்க வைப்பார்கள். இந்த ரெண்டு காரியமும் எதை இழக்க வைக்கிறது, இந்த ரெண்டு காரியம், வேசித்தனம், விக்கிரகம், ரெண்டையும் எதை இழக்க வைக்கிறது, அடையாளத்தை. இப்போ நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா, நான் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவன். அல்லேலூயா. நான் யாரு, பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவள் என்கிறதன் அடையாளத்தோடு கூட ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். யாராவது இதுக்கு மாறாய் ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆமேன் போட்டு அனுப்பிட்டு உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் தான் என்ன செய்யணும். நாம் பரலோகத்துக்கு வராததுக்கு என் மனைவியோ என் பிள்ளைகளோ என்னுடையவர்களோ கணக்கு கொடுக்க முடியாது. நான் பரலோகத்துக்கு வருவதற்கு நான் பரிசுத்தமா இருந்தால்தான் எங்க வர முடியும், பரலோகத்துக்கு வர முடியும். நீங்கள் இந்த ரெண்டு காரியத்துக்கு விலகி இருந்தால்தான். ஐயோ, மச்சான் வருத்தப்படுவாரு, அக்கா வருத்தப்படுவாரு, அண்ணன் வருத்தப்படுவாரு, மாமியார் வருத்தப்படுவாங்க, மாமனார் வருத்தப்படுவாங்க, அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க. ஏன் அந்த மார்க்கத்தில் இருந்தானே கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து அவருடைய தூய இரத்தத்தினால கழுவி அவருடைய தூய இரத்தத்தினால நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சுட்டார்ல. அந்த தேவனுடைய கோபம் நம்முடைய குடும்பத்தில் வந்து இறங்காமல் இருக்கணும்னா நம்முடைய கரத்தை பிடித்த தேவனுக்கு பயபக்தியாகி நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
ஏன் சபையில பரிசுத்தம் இல்லாமல் போனது? ஏன் அந்த சபையில பரிசுத்தம் இல்லாமல் போனது? அந்த கொள்கை, இந்த சபை பரிசுத்தமானது என்பதை அடையாளத்தை. ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டுனா அங்க முதலாவது பாதிக்கப்படுது என்னது? அடையாளம். அந்த குடும்பம் ஐயா ஆண்டவருக்காக அப்படி இருந்தாங்க, அந்த குடும்பத்திலேயா நடந்துச்சு, என்னது பாதிக்கப்படுது? அடையாளம். இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய கொள்கை அதுதான். அடையாளத்தை இன்னைக்கு கடைசி நாட்கள்ல சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி யாரதான் வஞ்சிக்கிறானா? தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறான். இதுக்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும் என்றால் காலையிலே ஆண்டவரோடு கூட ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படிகாரம் வாழ்ந்தால் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொல்லிட்டே வரும்போது கீழே வராரு 16வது வசனத்துல, மனம் திரும்பாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு கூட என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். நாங்களும் இப்போ வாயின் பட்டயத்தினால தான் நிற்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரனை எங்கே தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? தேவனுக்கும் சபைக்கும் மத்தியஸ்தனாக நிற்பது யாரு? சில நேரத்தில் வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ளதெல்லாம் 2 புறமும் அறுக்கத்தான் செய்யுது. இருபுறமும் என்ன செய்கிறது? கருக்குள்ள பட்டயம். சரி, மனம் திரும்பாவிட்டால் என் பட்டயத்தால் அவர்களோடு கூட என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். அப்போ ஜெயம் எடுப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் மறைவான மன்னாவே என்ன செய்வேன்? இந்த சபையில் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல சாப்பாடு தருவேன். மறைவான மன்னாவே என்ன செய்வேன்? என் ஜனங்கள் அப்பத்துக்காக இறந்து திரிந்தது என் கண்கள் யாருடைய சந்ததி? நீதிமானுடைய சந்ததி. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு ஆகாரம் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தணும். அப்படின்னா விலகக்கூடிய இந்த 2 காரியத்திற்கு விலகி விசுவாசத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோம். அந்த சபை விசுவாசத்துல எப்படிதான் இருந்துச்சு? சரியா தான் இருந்துச்சு. ஆனா பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளத்தை அழிக்கிறதான அந்த 2 காரியத்துக்கு அந்த சபை உட்பட்டதுனால தான் தேவன் பட்டயத்தோட நிற்கிறார். தேவன் எதோட நிற்கிறாரு? அந்த சபைக்கு வெளிப்பட்ட விதம் என்னது? பட்டயத்தோ ஏய் அப்படின்னு சொல்லி பட்டயத்தை காமிக்கிறாரு. திரும்பு கொஞ்ச நாளைக்கு காமிப்பாரு, அப்புறம் திரும்பலன்னா என்ன நீயும் பா. நம்ம பிள்ளைல சொல்லிட்டோம்ல, திருந்தலைன்னா நீ என்னனையும் பா. அதே மாதிரி தான் தேவனும் சொல்லப்பாரு. அந்த வார்த்தை நம்மளை பத்தி என்ன செய்யக்கூடாது? வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செஞ்சுக்கணும்? இருந்துடும். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். லேவியர் யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ருசியா இருந்ததாம். வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது என்ன அளவுதான் இருந்துச்சு? கொத்துமல்லி அளவும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை பரிசுத்தம். பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அப்பம். நம்ம அடிக்கடி பாடுகிறோம், தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனங்களை என்ன செய்தீரே? போஷித்தீரே. அப்போ தூதர்கள் உண்ணும் உணவு 40 வருஷம் அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் கெட்டு போகல. உங்க நாளுக்கு நாள் என்ன செய்தார்கள்? பலனடைந்தார்கள். அதின் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பா இருந்தது. நான் வெளியில போனா லெமன் டீ குடிப்பேன், வேற டீயே குடிக்க மாட்டேன். ஏன் அந்த லெமன் டீ குடிக்கும்னா, நான் போற இடத்துல அந்த லெமனுக்கு நாட்டு சர்க்கரையும் போட மாட்டான், சீனியும் போட மாட்டான், தேன் ஊத்தி கொடுப்பான். எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்களோ தெரியாது எனக்கு. என்ன பாஸ்டர் அப்படியா? நேற்றை கூட அதான்டா குடிச்சோம். நான் குடிச்சோன்னு அவனுக்கு ஆசை வந்துட்டு, மாமா எனக்கு இதே வாங்கித்தாங்க, வாங்கி கொடுத்தேன். அப்போ அந்த தேனை எப்படி இருக்கு? ஒரு சபை மதுரமாய் மாறணும். ஒரு சபை இயேசுவுக்கு மதுரமாய் என்ன செய்யணும்? மாறணும். சரி, 2வது ஆசீர்வாதத்தை சொல்றாரு, வேறொருவரும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் என்ன செய்வேன்?
கொடுப்பேன். அந்த கல்ல, அந்த வெள்ளை குறிக்கல்ல எழுதப்பட்டவங்களை தவிர வேற யார் அந்த பெயரை என்ன செய்ய முடியாது, வாசிக்கவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இப்படி கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா, ஆண்டவர் இப்போ நடத்தணும்னா நம்ம செய்யக்கூடியது, தேவனுக்கு முதலிடத்தை கொடாமல் வேறு எந்த காரியத்திற்கும் முதலிடத்தை கொடுப்போம்னா அதான் விக்கிரகம். நல்ல நீங்க புரிஞ்சுடுங்க. முழங்கால நிற்போமா? ஜெபிக்க போறோம். ஜெபிக்க என்ன, அடுத்த ஆராதனைக்கு நாம் போகணும். ஜெபிக்க போறோம். முழங்கால நின்று நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் இருக்கிறதா? தேவனுக்கு முதலிடம் கொடாமல் நாம் வாழ்வோம் என்றால் அதுதான் விக்கிரகமா இருக்கிறது. அவைகளை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுக்கு முதலிடம். இரண்டாவது, விக்கிரகத்திற்கு விலகி, வேசித்தனத்திற்கு. எல்லா பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கிறது. இந்த ஒரு பாவமும் சரீரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. சபை பக்தி விருத்தி அடையணும். இந்த பெர்கமு சபையில விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியா இருந்தார்கள். எங்க சாத்தான் சிங்காசனம் போட்டு குடியிருக்கிற இடத்திலேயே விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வருவதற்கு காரணம் என்னன்னா, ரெண்டு பாவம் அங்கே காணப்பட்டது. என் அன்பு சகோதரா, சகோதரியே, நீ நன்றாய் வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வரலாம், தேவனுடைய சபைக்கு வரலாம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் ஜெயம் எடுத்து அந்த ராஜாவுக்கு முன்னால போய் நாம் இருப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும்போது அவர் மறைவான மன்னாவை கொடுத்து ஒரு கல்லின் மேல ஒரு பெயரை எழுதி நம்மிடத்துல கொடுத்து, அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால வாழ்க்கையில கொஞ்சம் சோதித்து பாருங்க. நம்ம வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா? முதல் இடத்தை கொடுத்துருக்கிறோமா? கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். ஆண்டவரே, இனி எல்லா கோணங்களிலேயும் நான் உமக்கு முதலிடம் கொடுப்பேன், முதலிடம் கொடுப்பேன். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட எவைகளுக்கும் நான் விலகி ஜீவிப்பேன். வேசித்தனம் என்கிறதன பாவம் என்னுடைய வாழ்க்கையில வராதபடி, முறைகேடான காரியம், அது முறைகேடான காரியம் என் வாழ்க்கையில வராதபடி என்னை வசனத்தின் படிகாரம் காத்துக்கொள்வேன். என்னை ரட்சித்த தேவனுக்கு, என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுக்கு, என்னை அபிஷேகித்த தேவனுக்கு, என்னை கரம் பிடித்து இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு எல்லா வகையிலையும் நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் எடுக்க, எங்களுடைய சபை ஜெயம் எடுக்க எவ்வளவு விசுவாசத்தை நாங்கள் மறுதலியாமல் இருந்தாலும், இந்த பாவம், இந்த பீலையாமுடைய பாவம் யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை இன்றே வேரோடு கூட எடுத்து தூர போட்டு, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஜெயம் எடுத்து ஏசப்பா தருகிற அந்த மறைவான மன்னாவை புசித்து புதிய நாமத்தினால் நாங்கள் அழைக்கப்படுவதற்கு, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமத்தை நேர் எங்களுக்கு தந்து எங்களை மகிமைப்படுத்துகின்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தர், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.